நாங்கள் வந்து பாம்பே போய் அமிர்தசரை மீட் பண்ணி கதை சொல்ல வேண்டிய 4 times எங்களோட உட்காந்து இந்த கதை கேட்டிருக்காரு. 40 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் பிடிச்சது. ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். இல்லை பரவாயில்ல நம்ம தமிழ்லேயே பண்ணுவோம். அப்புறம் ரவிதேஜா சார் கிட்ட போச்சு தெலுங்குல. அசன் எனக்கும் டவுட் தான், ஆனால் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்ல இருந்து விஷ்ணு விஷால் அவர்கள். சார் என்ன சார் இப்போ அவர் வந்து அவங்களை அன்லாக் பண்ணாதான் நீங்க வந்து பேச முடியுமா? எஸ் சார், ஆமா அப்படிதான். நாட் ராட்சசன் டுடே, ப்ளீஸ் கோ ஃபார் இட். எல்லாருக்கும் வணக்கம். என் ஃபேமிலி மறுபடியும் பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு எப்பவுமே நான் சொல்லுவேன், இன்னைக்கு இந்த இடம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆக்டர், மொத்த ஃபேமிலியும் நல்லா இருக்குன்னா இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அடிக்கடி பர்சனலாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்கள் எல்லாரோட விமர்சனங்கள் தான் எனக்கு ரெடி பண்ணி இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ நாட் ராட்சசன் இல்லை, ஏன்னா ராட்சசனோட கம்பேரிசன் கண்டிப்பாக வரும், அது எங்களுக்கு தெரியும். பட் இது ராட்சசன் கிடையாது அப்படிங்கிறது நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ராட்சசன் ஒரு கல்ட் ஃபில்ம் அண்ட் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது ஆடியன்ஸ். ஸோ த்ரில்லர்ஸ் அதுக்கப்புறம் வர பல லாங்குவேஜஸ்ல பார்த்தீங்கன்னா த்ரில்லர்ஸோட ரெஃபரன்ஸ் ராட்சசன் தான் இருக்கு. அது மலையாளம் எடுத்துக்கலாம், தெலுங்கு எடுத்துக்கலாம். அண்ட் பட் அந்த டைம் வந்து எங்களுக்கு ஒரு வேற விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைச்சது. நாங்கள் வந்து பாம்பே போய் அமிர்தசரை மீட் பண்ணி கதை சொல்ல வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அண்ட் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 4 times எங்களோட உட்காந்து இந்த கதை கேட்டிருக்காரு. 40 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. He almost agreed to play the antagonist for the Hindi version of it. ஸோ நாங்கள் ஒரு 20 days ஷூட் பண்ணி அவருக்கு காமிச்சோம். அதை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கதையை கேட்டாரு. நான் ஒன்லைன் சொன்னேன். அதுக்கப்புறம் ப்ராபின் பை சான்ஸ் பாம்பேல தான் இருந்தார். ஸோ ஹோல் நைட் அரௌண்ட் 10 o'clock எங்களோட உட்கார்ந்தாரு நைட்டு. அண்ட் மார்னிங் 6 வரைக்கும் வந்து இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி அது நடக்கல. அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு அது நடக்கல. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட், 2 years வெயிட்டிங் பீரியட் எங்களுக்கு வேற விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது. ஏன்னா ஓகே நம்ம ஏதோ ரைட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த கதை வந்து வாசு பக்னானி சார் கிட்ட போச்சு. ஒரு நிறைய இடத்துல டிராவல் பண்ணிச்சு நார்மலா. பட் சில காரணங்களால அது நடக்கல. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். இல்லை பரவாயில்ல நம்ம தமிழ்லேயே பண்ணுவோம். அப்புறம் ரவிதேஜா சார் கிட்ட போச்சு தெலுங்குல பைலிங்குவலா பண்ணலான்ட்டு. பட் தென் அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு காரணத்தினால அது அடுத்துக்கு போகல. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் இந்த படம் நம்ம தமிழ்லேயே எடுப்போம், நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம படம் எடுப்போம். அது டிராவல் ஆச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா பிளானிங்ங்கிற வார்த்தை இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா மிஸ்யூஸ் பண்ற ஒரு வார்த்தையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய இந்தியாவில் ஹிட் ஆகிற படங்கள், பேன் இந்தியா ஹிட் ஆகிற படங்கள் ரொம்ப ரூட்டட் ஃபிலிம்ஸாக தான் இருக்கு. அவங்களுடைய ஆடியன்ஸ்க்காக தான் அந்த படங்கள் எடுத்திருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்கா டிராவல் ஆகி அது ஒரு பேன் இந்தியாவை மாறுதுங்கிறது நான் நம்புறேன் ஒரு ஆக்டரா. ஸோ நானும் அந்த ஜேர்னியில் லைட்டாக டிவேட் ஆனேன். எனக்கு ஓகே பேன் இந்தியா பண்ணலாம், நாலு ஊர்ல இந்த ஆக்டர்ஸ் கொண்டு வந்து ஒரு பேக்கேஜிங் பண்ணலாம்னு நான் ஆசைப்பட்டேன். பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எனக்கு அந்த ரியலைசேஷன் வரும்போது எக்ஸைட் இல்லை, பிறகு நம்ம தமிழில் மட்டுமே பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இந்த படம் வந்து திருப்பி அந்த 2 years கழிச்சு ஐ ஸ்டார்டட். அண்ட் அந்த ஜேர்னி வந்து இன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண லாஸ்ட் நவம்பர்ல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண அந்த படம். அண்ட் இந்த October 31 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வருஷத்துக்குள்ள என்னால் என் ப்ரொடக்ஷன்ல ஒரு படத்தை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர முடியுது. இதுதான் வந்து நான் விஷ்ணு விஷால் ப்ரொடியூசரோட பலமாக பார்க்குறேன். அண்ட் இந்த ஜேர்னியில் நிறைய பேரோட எஃபர்ட் என் கூடவும் இருக்கு. அதுல முக்கியமா என்னோட ஃபேமிலி கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் மை வைஃப் ஜுவாலா. பட் இந்த படம் ஸ்கிரீன்ல இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் எல்லாரும் நம்புறோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிற டெக்னீஷியன்ஸ். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி டெக்னிக்கல் ஃபில்ம். அண்ட் ஒவ்வொரு டெக்னீஷியன் இங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து எல்லாருமே அவங்களோட 200% கொடுத்துருக்காங்க. ஒரு புது கேரக்டர் பேசப்படும். கண்டிப்பா இந்த படத்துல ஒரு புது விஷயம் இருக்கு. அது த்ரில்லர்ங்கிறதுனால எங்களால சொல்ல முடியாது இப்போ. ஐ ஹோப் அந்த புது விஷயம் உங்களுக்கும் கன்வே ஆகணுங்கிறது நான் நம்புறேன். நான் ஒரு கதை கேட்கும்போது எக்ஸைட் ஆகிற விஷயமே அந்த இந்த மொமெண்ட். நான் ஒரு கதை கேட்கும்போது எக்ஸைட் ஆகல. அதே மொமெண்ட் எனக்கு உண்மையாகவே ஆடியன்ஸாகவும் சரி, நீங்களும் விமர்சனங்கள் எழுதும்போது சரி எக்ஸைட் ஆகும்போது தான் எனக்கு ஒரு திருப்தியே கிடைக்குது. அப்போதான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்குது. ஓகே, நான் கேட்ட கதை ஒன்று பண்ணியிருக்கேன் எனக்கு இமோஷனலா. அதே விஷயம் ஆடியன்ஸ் கிட்ட டிரான்ஸ்லேட் ஆகும்போது தான் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அந்த ஒரு மொமெண்ட் தான், இல்லை அந்த மொமெண்ட்ஸ் தான் என்னை வந்து மோட்டிவேட்டே பண்ணுது டு ஆல்சோ ஆக்ட் இன் டிஃப்ரெண்ட் மூவிஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ். ஏன்னா என்னோட ரூட் வந்து கண்டிப்பாக இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரூட். எல்லாரும் நிறைய கமர்ஷியல் ரூட் எனக்கு இல்லை. ஒரு வித்தியாசமான படங்கள் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். ஸோ அந்த ரூட் வந்து நீங்க எல்லாருமே ஒவ்வொரு வாட்டியும் படங்களை பார்த்து when you appreciate, I feel very happy and overwhelmed.
எனக்கு டைம் ஆகுது ஸ்க்ரீனுக்கு வர்றதுக்கு, பட் தட் ஒன் திங் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் எனர்ஜி டு கீப் புஷிங். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வா சாரோட கேரக்டர் அதுதான் வந்து இந்த படத்தோட ஹைலைட். ஸோ எப்படி கட்டாபுஸ்தில் ஹீரோயின் கேரக்டர் ஹைலைட்டாக இருந்ததோ, அண்ட் இன்னும் நிறைய படங்கள்ல வந்து வேற ஒரு கேரக்டர்ஸ் மேல ஒரு வாரம் இருக்கும் என் கதைகள்ல, அந்த மாதிரி ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வராகவன் சார் இஸ் தி பில்லர் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்க என்னை பத்தி பேசுனீங்க சார், ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் டு டெல் யூ தட் அந்த பேஷன், அந்த determination, and the focus has all come after, we all have grown up seeing your movies. நீங்க எடுத்த அந்த படங்கள்லாம் இன்னும் என் மனசுல நிக்குது சார். ஒவ்வொரு படமும் the kind of effort you put in, the kind of நீங்க இன்னைக்கு தனுஷ் சார் வந்து இன்னைக்கு ஒரு ஆளா இருக்கிறாருன்னா கண்டிப்பா ஐ திங்க் உங்களோட அந்த எஃபர்ட் அவர் பின்னாடி பயங்கரமா இருந்திருக்கும்ங்கிறது எனக்கு தெரியும் சார் as a director. So I have huge respect for Dhanush sir. I've always told Dhanush sir also. And I think the kind of effort that you and your family have put in Tamil cinema, நான் அதோட 5-10% போட்டாலே நான் வந்து I think I'll be a winner நான் நினைக்கிறேன். So thank you for being a part of our film. And thank you Shraddha. When we spoke about the main lead of the movie, I was very clear. எனக்கு வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மர் வேணும்னு. ஸோ பிரவீன் நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்ரத்தா தான் ஃபர்ஸ்ட் பேராக வந்தாங்க. And I'm very happy to have you on board. And first 30 minutes, படத்தோட 30 minutes வந்து அவங்க பயங்கரமா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. And I think that will be the highlight of the movie, the first 30 minutes. And இது கண்டிப்பா my son will be happy that அவர் பேர்ல ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேங்கிறது. அவருக்கு இந்த படத்தை பத்தி இப்போ புரியாது, மேபி ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அவர் பார்க்கும்போது கண்டிப்பா புரியும். And my entire production team, Sitaram uncle, Shravanti, and all the assistant directors, co-directors, thank you so much. And உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த படத்தோட விமர்சனங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே உங்க எல்லா விமர்சனமும் பார்ப்பேன். And I'm waiting very eagerly. I hope with this film I feel that somewhere you all recognize me that this man is consistent. நான் ஏதோ கன்சிஸ்டா பண்ணுவாங்கிறது ஒரு நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்க வைக்கிறது நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். Thank you so much.